வாசிக்க வேண்டிய வேத பாகம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 21 வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 வரை. Acts chapter 2 verse 1 to 21. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதே அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையிலே அவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்ததும் மேதரும் எலோமித்தரும் மெசபதோமியா யூதயா கப்பதோகியா பொந்து ஆசியா பிரிகியா பம்ப்லியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனை பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் அங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியராகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோட ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. இப்பொழுது விடிந்து 3 மணி வேளையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேல் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்தில் அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இதழாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God is good. இன்று பெந்தேகோஸ் ஞாயிற்றுக்கிழமை, பெந்தேகோஸ் சண்டே அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய திருநாள். பரிசுத்த ஆவியானவருடைய திருநாள் is also referred to as the birthday of the church. சபையினுடைய பிறப்பின் நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். தமிழிலே வெரி ஆக்வர்ட். இது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வந்து சரியாக வராது. ஏன்னா பதேன் இஸ் லைக் காலை வணக்கம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த செய்தியினுடைய தலைப்பு ஒரு புத்தகத்திலிருந்து தான் நான் எடுத்தேன். ஸோ சம் ஆஃப் அஸ் மே நோ பெனி ஹின் as an evangelist. பெனி ஹின் வந்து உலகத்தில் அதாவது நல்ல அறிந்த ஒரு ரினவுன் இவெஞ்சலிஸ்ட். பெனி ஹின் ஒரு பல வருஷத்துக்கு முன்பதாகவே 1990 1990 ஆண்டில் இந்த புத்தகத்தை அவர் எழுதினார். And 2004 there was also a reprint. 2வது எடிஷன் அவர் வெளியாக்கினார்னு நான் விசுவாசிக்கிறேன். இது எழுதுகிற பெனி ஹின் இந்த புத்தகத்தை எழுதினார். ஆனால் அவருடைய துவக்கத்தை நம்ம பார்க்கும்போது he was born in Israel. இஸ்ரேலில் தான் அவர் பிறந்தார் என்று நம்ம அறிகிறோம்.
அவர் வந்து மதத்துல அவர் வளர்க்கப்பட்டாரு. அவரு சிறு குழந்தையா இருக்கிற காலத்துல அவர் எப்பொழுதும் திக்கிக் கொண்டே பேசுவாராம். he was always stuttering. ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் முழுமையாக அழகாக அவரால் முடிக்க கஷ்டம். இடையில கொஞ்சம் பிரேக் வரும், கொஞ்சம் தயக்கம் வரும். ஸோ he was a stutter, திக்குவாயனாக அவர் காணப்பட்டார். 1967 ஆண்டு இஸ்ரேலுக்கும் அராப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த போர் பிறகு, அந்த 6 Day War பிறகு, அவருடைய குடும்பத்தார் பெனிஹீனோடு அவருடைய குடும்பத்தார் வந்து எமிகிரேட் பண்ணாங்க. ஸோ எங்கே போனார்கள்னா கனடா, டொரண்டோ என்ற ஒரு இடத்துல கனடாக்கு அவர்கள் போகையில் அங்கு 1973 ஆண்டு 1973 அவர்கள் ஒரு அற்புத ஆராதனை கூட்டத்தை அவர்கள் கலந்து கொண்டார்கள். அங்கு இன்னும் ஒரு இவெஞ்சலிஸ்ட், அவர்களுடைய பேர் வந்து கேத்ரின் குல்மன். எத்தனை பேருக்கு தெரியும்? கேத்ரின் குல்மன் இஸ் a woman evangelist, passed on already, but then if you Google you can see how she moves. ஸோ அந்த கூட்டத்தில் 1973 இவர்கள் போனார்களாம். அந்த கூட்டம் பிறகு அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் கற்றுக்கொள்ள ஆவலாய் இருந்தாரு. பரிசுத்த ஆவியாரோடு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் பெனிஹீனோடு இன்னும் நெருக்கமாக இருக்க பெனிஹீனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார்னா, Benny, you preach a sermon. Remember, he's a stutter. He cannot talk properly. திக்குவாயன். So ஆண்டவர் ஆவியானவர் இவர்கிட்ட சொன்னது வந்து நீ பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ பெனிஹீன் என்ன செய்தாரு? அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ள அவருடைய திக்கு வாயனுடைய அந்த வியாதி அவரை விட்டு நீங்கி போனது. ஹல்லேலூயா. சின்ன வயசுல இருந்து இருந்த அந்த வேதனை, அந்த அவமானம், அந்த கஷ்டம், அந்த குறையை கர்த்தர் ஆவியானவர் மகனுடைய வாழ்க்கையில பிரவேசிக்க, அவரும் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் மாற்றி விட்டார். ஓகே, ஸோ அதனாலதான் I thought today I will just have this in remembrance of how God can move in our midst and in anyone's life. Good morning Holy Spirit. வணக்கம் அல்லது காலை வணக்கம், ஸ்தோத்திரம் ஆவியானவரே என்று சொல்லி அவரோடு நம்ம இணைய வேண்டும். சென்ற வாரம் நான் பிரசங்கித்ததை ஒருவேளை சிலர் நீங்க அறிந்திருப்பீங்க. What was last week's sermon? What was Jesus's prayer for us? இயேசு நமக்காக ஜெபித்தது என்ன என்று நாம் அறிந்து கொண்டோம். கர்த்தர் நமக்காக என்ன ஜெபித்தார்? ஒற்றுமைக்காக ஜெபித்தார், இணைந்து இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். சபை, அவருடைய பிள்ளைகள், அவருடைய விசுவாசிகள், அவரை பின் செல்கிறவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். ONE, they should be one என்று நம்ம அறிந்து கொண்டோம். காரணம் என்னவென்றால், நாம் ஒருமித்து வாழும்போது உலகம் நம்மை கண்டு கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். நீங்களும் நானும், விசுவாச குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒரு முன்மாதிரியான ஒரு சமுதாயத்தில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். The world looks to us, the church, as a model and example to follow. ஆகவே நீங்களும் நானும் இந்த திருச்சபையில, இந்த ஐக்கியத்துல, இந்த கர்த்தருடைய மந்தையில நம்ம இருக்கையில கர்த்தர் நம் மூலமாக உலகத்திற்கு வெளியில இருக்கிறவர்களுக்கு நம் மூலமாக அவர்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும். ஏமேன் சொல்லுமா? அதனால்தான் ஒற்றுமை, அந்த ஐக்கியம், அந்த இணைந்து வாழுவது, அந்த விட்டு கொடுத்து வாழ்வது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. பிகாஸ் even though we may be small compared to the world, அல்லது சிங்கப்பூர்ல பாப்புலேஷன் பார்க்கும்போது, YCCA பாப்புலேஷன் பார்க்கும்போது, the population of Singapore is obviously larger. பட் இந்த சின்ன கூட்டத்தில இருந்து ஒரு 100, slightly over 100 இருக்கும் வச்சுங்களேன் நம்ம தமிழ் காங்கிரிகேஷன். இந்த சின்ன கூட்டமா இருந்த பொழுதிலும், ஒரு குடும்ப ஐக்கியமா இருந்த பொழுதிலும், இந்த சின்ன கூட்டம் இந்த பெரிய ஜாதிக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? Never look down on the small things in life. ஆண்டவர் சிறிதை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சிறிய இருக்கக்கூடிய நாம், சிறியன்னு சொன்ன எண்ணிக்கையில நான் சொல்றேன், in comparison to the population, but we are not too small under God. ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது ஒரு மந்தையாக, அவருடைய மந்தையாய் பார்க்கிறார். அதனால தான் அந்த ஒற்றுமையை காத்துக்கொள்ள வேண்டும்.
அதை வளர்க்க வேண்டும், அதை போஷிக்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். ஒரு பூங்கா போல அதை நம்ம அப்படியே நல்ல மென்மையாக அதை பார்த்து கொண்டோம் என்றால் அது உலகத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஒளி, ஒரு உப்பாய் இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஆதி விசுவாசிகள் அதை முன் வைத்து கொண்டே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் அவர்கள் காதால கேட்டார்கள். அவர்கள் அறிந்து கொண்டதுனால they were able to keep it as close as tight as possible. எவ்வளோ நெருக்கமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாக இருந்தார்கள். ஸோ இன் கண்டினியூவேஷன் இன்றைக்கு வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் வசனம் 1 நம்ம பார்க்கிறோம். verse 1, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். When the day of Pentecost came, they were all together in one place. ஓரிடத்தில் ஒரு மனதாய் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் ஒரு மேன்மையான ஒரு இடமாய் இருந்தது. இன்று வரைக்கும் அந்த இடத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம். இந்த மேல் அறை என்று சொல்லப்படுகிறது, அப்பர் ரூம். ஆமென். And we are literally upper room, 4th level இருக்கோம். We are upper room வச்சிங்களே, Shalom Hall is like upper room, and we are also in the spirit. Okay, பெந்தேகோஸ்தே திருநாள் பல ஆண்டுகள் முன்பதாகவே, பெந்தேகோஸ்தேனுடைய அனுபவம் பல ஆண்டுகள் முன்பதாக நடந்தது. ஆனா இன்றைக்கும் அந்த அனுபவம் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுமா? Even today we can have that experience. அந்த மேல் அனுபவம், அந்த மேல் அறையினுடைய அனுபவம் இன்றைக்கு உன்னுடைய அனுபவமாக இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். The place is even remembered for us today. ஆகவே இன்றைக்கு as we gather today, every time we meet, இன்றைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு ஜெப கூட்டம் அல்லது ஒவ்வொரு கிறிஸ்துவ ஐக்கியத்தில், every time we meet, every single moment we meet should never be wasted. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என்றால் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தொடர்ந்து அவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். அதனுடைய பலனை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென் சொல்லுமா? பொறுமையோடு, ஒற்றுமையோடு, ஒரு மனதோடு நம்ம காத்து கொண்டோம் என்றால் கர்த்தர் சமீபமாக சடிதியாக வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல ரொம்ப வாந்தியா வந்திருக்கிறீங்க? Pentecost Sunday. Are you hungry for the Lord? If you are hungry for the Lord, if you have enough space for Him, the Holy Spirit will come shining like a light. 2வது வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் சொல்லுங்க, சடிதியாய், சடன்லி, சடிதியாய், நீங்களும் நானும் காத்திருக்கும் போது, பொறுமையோடு காத்திருக்கும் போது, ஒரு கரத்தை குறித்து ஆவியிலே நம்ம வந்து இணைந்திருந்தோம் என்றால் கர்த்தர் எப்படி செயல்படுவார்னா சடிதியாக வருவார். When we least expected, God turns up. அவர் சடிதியாக கடந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு விசுவாசனுடைய நோக்கம் ஒற்றுமை. அவர்கள் எல்லாம் ராஜ்யத்தினுடைய நண்பர்களாக காணப்பட்டார்கள். allies of the kingdom. Do you know we are all allies in God's kingdom? Never to be enemies. நமக்கு ஒரே எதிரி இருக்கிறார். அது யாரு சொல்லுங்க? எசேதான். சொல்லுங்களேன், எசேதான். மிலிட்டரியில சொல்லுவாங்க S.A.தான். எசேதான், சாத்தான். சரியா? சாத்தான் ஒரு சீனன் நான் சொல்லவே இல்லை. என் வார்த்தையை மிஸ்கோட் பண்ணிடுறாங்க. ரேஷியல் ராயர்ஸ் வந்துடும். I'm not saying Satan is a Chinese. Okay, right? He crosses all nationalities, ethnicity, culture and all that. He's there, you know. ஆனா பிசாசானவன் அவனுடைய கிரியைக்கு நம்ம இடம் கொடுக்காதவர்களாக இருக்கிறோம். அதாவது ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள். நம்முடைய சிந்தை எல்லாம் ராஜ்ய சிந்தை, உலகத்தினுடைய சிந்தை அல்ல. ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு சிந்தை. அதனால்தான் மேலான அழைப்புக்கு ஏற்றவண்ணமாக வாழ நம்ம பிரயாசப்படுகிறோம். அந்த இடம் முழுவதுமாக நிரம்ப ஜனங்களும் நிரம்பி இருந்தார்கள். இடம் முழுவதும் நிரம்ப ஜனங்களும் நிரம்பி இருந்தார்கள். நீங்களும் நானும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற இடம் நிரம்ப ஜனங்கள் கூடி வந்திருக்கிறோம். And not one was exempted. எல்லார் மேலும் ஆவியானவர் அவர் ஊற்றினார். ஹல்லேலூயா சொல்லுமா? அப்பனா எல்லாருமே 120 பேர் இருந்தாங்கன்னா ஒருவர் கூட விட்டு விடாதபடி ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கினார்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. Sometimes unknowingly we are out of the fold.
இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறோம்னா சில நேரத்துல சம்பவம், சூழ்நிலை, சில காரியத்தை நிமித்தமாக அந்த 100 அந்த மந்தையில இல்லாதபடி அந்த மந்தைக்கு கொஞ்சம் வெளியே இருந்தோம் என்றால் ஆவியானவருடைய அந்த கிரியைக்கு வெளியே காணப்படுகிறோம். ஆனா அந்த 120 பேர் எல்லாரும் கர்த்தருடைய அன்பிலே, ஐக்கியத்திலே அவர்கள் ஒற்றுமையாக காணப்பட்டதுனால, because they were in the fold and they were of one mind and heart, the Holy Spirit was able to move and everyone experienced it. யாவரும் அதை பெற்றுக்கொண்டார்கள். Friends, do not be a reason why the Holy Spirit is not being poured out on everyone. ஆமென் சொல்லுமா. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுதலுக்கு ஒரு தடையா இருந்திடக்கூடாது. சொல்லுங்க, நான் ஒரு தடையா இருந்திடக்கூடாது. சொல்லுங்களேன். It is not just about me, it is about my brother, my sister on the left and right, front and behind. நான் மட்டும் இல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால் நானும் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும். You cannot fall out இந்த contingentல இருந்து, இந்த கம்பெனியில இருந்து, இந்த platoonல இருந்து. You cannot say, Sajan, I fall out, I had enough. No. We are in this together. Amen சொல்லுமா. நம்ம இணைந்து இருக்க வேண்டும். அதனால்தான் அந்த ஆதி சபையில பார்க்கும்போது ஆவியானவர் ஊற்றப்படுவது எல்லாருக்கும் சமமாக, எல்லாருக்கும் அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் ஆவியானவர் கிரியை செய்யறதுக்கு அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை, நம்முடைய உள்ளத்துல கிரியை செய்ய எதெல்லாம் நம்ம செதுக்க வேண்டுமோ அதெல்லாம் செதுக்க ஆவியானவருடைய வெளிச்சம், அவருடைய ஞானம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சிச்சை, இதெல்லாம் நம்ம இந்த இருதயத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இடம் கொடுத்தோம்னா அவர் நிரம்பி வழிய கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி வாழ கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென் சொல்லுமா. இந்த இருதயம் மிகவும் பொல்லாத இருதயமா இருக்கிறதுனால இந்த கடினமா இருந்தால் ஆவியானவருடைய அசைவாதல் அது முழுமையா இருக்காது. God cannot penetrate a hardened heart. ஒரு softened heartகாக நம்ம ஜெபிக்கிறோம். who prayed that prayer? தாவீது ஜெபித்தார். சங்கீதம் 51ல நம்ம பார்க்கிறோம். If you have your Bibles, turn to Psalms 51 verse 10 and 11. Psalm 51 verse 10 and 11. When we read the Psalm, சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது தாவீது எழுதுகிறார், சாலமன் எழுதுகிறார். அதற்கு மேலாக இந்த சங்கீதம் எனக்காகவே என்று நம்ம நினைக்கணும். அவருக்காக மட்டும் இல்ல, இது எனக்காகவும் கூட நம்ம நினைக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, தாவீது சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், சிருஷ்டியும் புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். So beautiful. Create in me a pure heart, O God, and renew a steadfast spirit within me. Do not cast me from your presence or take your Holy Spirit from me. Create in me, Lord. Create. Holy Spirit என்ன தம்மா செய்வாரு? அவர் கிரியேட் பண்ணார். He is the master of creation and recreation. God doesn't just create, he recreates. அவர் ஒரு புதிதான காரியத்தை செய்கிறது மட்டும் இல்ல, இன்னும் புதுப்பிக்கிறவராக காணப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? புதுசா மட்டும் இல்ல. ஒரு வீடை நம்ம வாங்கும் போது என்ன, பிடிஓ ஃபிளாட்டா, இப்ப பிடிஓ ஃபிளாட் வாங்கும்போது என்ன, அந்த டைல்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க, வேற என்ன போட்டுருவாங்க, வால்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. இந்த வால்ஸ் இருக்கதான் செய்யும், அதுதான் டைல்ஸ் இருக்கு. சரி, டைல்ஸ் இருக்கும், வேற என்ன இருக்கும், அதாவது அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்கும். இட்ஸ் ஆல்ரெடி நியூ as you go in. Now if you are living there for 50 years, it's no longer new. அது மறுபடியும் சரிப்படுத்தணும். அது எலக்ட்ரிசிட்டி யாராவது பார்த்துக்கணும், அது சரியா இருக்கா, ரீஃபர்பிஷ் பண்ணோமா, you have to keep repainting. So the new becomes old. புதுசு பழசா மாறுது. ஆனா அது மறுபடியும் புதுப்பிக்க கூடியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுமா. மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்குள்ள கர்த்தர் ஆவியானவர் தான் கொண்டு வர முடியும். If you and I have lost our relationship, our rapport with God or each other, who can restore that fully? யார் அதை முழுமையாக சரிப்படுத்த முடியும் தெரியுமா? ஆவியானவர். ஆமென். அதனால தான் தாவீது சொல்றார், Lord, do not take your Holy Spirit away from me. He cannot afford to lose God's presence. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு விலகாமல் இருக்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று அவர் ஏறெடுக்கிறார்.
ரொம்ப ஆழமான ஒரு ஜெபத்தை தாவீது ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு ஏக்கமா இருக்கிறது. If there's anything else we cannot compromise is the presence of God. ஆண்டவருடைய பிரசனம் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அவருடைய பிரசனத்துக்குள்ளே காணப்பட கர்த்தர் விருப்பப்படுகிறார். அந்த பிரசனத்தை ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் காலையும் மாலையும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து அப்போஸ்தலர் 2:3 பார்க்கும்போது Acts 2:3 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் just note that word tongue, நாவுகள் என்ன நோட் பண்ணிங்க. அது இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்க போறோம். நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா சொல்லுமா. They saw what seemed to be tongues, not just fire, tongues of fire that separated and came to rest on each of them. ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் இறங்கி அமர்ந்த உணர்வு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசி மேல ஆவியானவருடைய அமர்தலுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். Is the Holy Spirit at rest with you? Hallelujah. Or is he restless with you? ஆண்டவர் ஆவியானவர் அமர்ந்து விட்டார்ல, நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது he is in us, நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். But are you and I living a life that causes the Holy Spirit to be restless? Inverted comma நான் சொல்றேன். Is he restless? Is he yearning for you? ஆவியானவர் உங்களை குறித்து அவர் தாகமா இருக்கிறாரா? உங்களை குறித்து ரொம்ப அக்கறையாக கரிசனம் உள்ளவராக இருக்கிறாரா? அவர்தான் ஆவியானவர். அதனால்தான் அவரு துணையாளராக வருகிறார். அவர் நம்மோடு அமர்ந்து இருக்கிறத நம்ம தொடர்ந்து அனுபவிக்க, தொடர்ந்து அவருக்குள் நீங்களும் நானும் காணப்பட கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா சொல்லுமா. ஜஸ்ட் verse by verse முதல்ல நான் போறேன். verse 4 பார்க்கும்போது Acts 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு, ஆமென், நிறைய வார்த்தை இருக்குது, அமர்ந்து நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. சகோதரி இந்த பைபிள் வாசிக்கும் போது ரொம்ப அருமையா வாசித்தாங்க. இங்கிலீஷ்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா வாசிச்சிடலாம். ஆனால் தமிழ்ல அந்த அந்த நகரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது so many very new names, cities, பல பாஷை பேசுகிறவர்கள், பல நகரத்திலிருந்து வந்த எருசலேமில் அவங்க கூடி வந்தவர்கள் இப்போது ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லாரும் எழுந்து ஜொலித்து கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு போக கர்த்தர் அவர்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. The first transformation when the Holy Spirit comes, you know what? The tongue. நாவு தான் கர்த்தர் முதலாவது தொடுகிறார். அக்கினிமயமான நாவுகள் அமர நாவை தான் கர்த்தர் முதலாவது தொடுகிறார். வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி பாடுகிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்பது கர்த்தருக்கு முக்கியமா இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாரும் பாடுறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம், எல்லாரும் பேசுறோம். ஆனா எப்படி இதை பயன்படுத்துகிறோம் என்பது கர்த்தருக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறதுனால ஆவியானவர் வரும்போது அந்த நாவு தொடர்புகிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. சங்கீதம் 19:14 பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நினைவு கூறுகிறோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. My Lord, my Redeemer, may the words of my mouth, the meditation of my heart be pleasing unto your sight. The words of my mouth, Lord, and what I think in my heart, Lord, which no man can understand or even know, but you know, Lord, but let it be pleasing to you, O God. இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து தான், இருதயத்தினுடைய ஆழங்களிலிருந்து தான் நாவு என்னுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அப்ப அந்த இருதயம், கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை தொட ஆசைப்படுகிறார். அதே சமயத்தில் அந்த இருதயத்தையும் நாவையும் கர்த்தர் இணைந்து தொட வேண்டும். என் இருதயம் கர்த்தருக்கே இருக்கிறது, ஆனா நாவு தூரமா இருந்தால் பிரயோஜனம் இல்லை. If we say that God, my heart is sold out for you,
But if you speak otherwise, if you think otherwise, it cannot match up. அப்ப இந்த இருதயம் கர்த்தருக்கு என்று ஏங்குகிறது என்றால் இந்த இருதயத்தினுடைய நிறைவு இருந்து நாவு பேசுகிறது. ஹல்லேலூயா. You cannot separate. அவயங்கள் எல்லாம் ஒன்னாக தான் ஆண்டவர் அப்படியே இஸ் கனெக்ட் இன்டர் கனெக்டட். என் இருதயம் கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆனா நாவு எப்படி இருக்கிறது? எந்த அளவுக்கு நம்முடைய நாவு கர்த்தருக்கென்று விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருக்கும். ஆமென் சொல்லுவோம். So the mouth is important. When I talk about mouth, நாவு என்று சொன்னால் அதுல நாக்கு அடங்கி இருக்கிறது. நாவுன்னு சொன்னா நாக்கு அடங்கி இருக்கிறது. நீதிமொழிகள் 18:21 18:21. If you can memorize this verse, is very nice verse. மரணமும் Proverbs 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Life and death are in the power of the tongue. அப்ப இந்த நாவுல வல்லமை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று ஜீவனுக்கென்று, இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவாக இந்த நாவு பயன்படுத்த முடியும். So the tongue is so important, and the Bible says that we need to guard our tongue. இந்த நாவை காத்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரர் இன்னொரு சங்கீதத்தை சொல்றாரு, Lord put a sentry over my mouth, guard my mouth Lord. பூட்டு போடுங்க ஆண்டவரே, சரிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி. எந்த கனியை நாம் உட்கொள்கிறோம்? நல்ல கனியா, பரிசுத்த ஆவியானவருடைய கனியா? பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தல் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆவியானவருடைய கனியை பார்க்கும்போது கலாத்தியர் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ ஆமென் அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை. 9 இருக்கு. எத்தனை கனி? ஒரு கனி தான், 9 சுவை. அதே போல 9 வரங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய வரம் இருக்கு, ஆனா ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச பிள்ளைகளே, praise the Lord. You know what a joy, a blessing. You and I have the Holy Spirit. அந்த முத்திரை நமக்கு வழங்கப்பட்டது. We have the seal of the Holy Spirit. ரட்சிப்பின் அந்த முத்திரை போட்டாச்சு. ஒரே ஞானஸ்நானத்துக்குள்ள ஒரே சரீரத்திற்குள்ள ஆவியானவருடைய ஐக்கியத்துக்குள்ள நம்ம அப்படியே சீல் நமக்கு உண்டு. அதனால்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது ஆளுகை செய்ய ஆசைப்படுகிறார். I want to say this. The Holy Spirit wants to be current in your life. Current now. நேற்றைய அனுபவம் இல்ல, அந்த நாட்களிலே இருந்த அந்த கூட்டங்களிலே அனுபவித்த அனுபவம் இல்ல, ஆனால் அவர் இன்றைக்கு என் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். Today he must move in my heart, in my life. இன்றைக்கு ஆவியானவர் கிரியை செய்ய ஆசைப்படுகிறார். எபிரேயர் 3:15 பார்த்தீங்கன்னா, இன்னும் மற்ற வசனங்களில கூட நம்ம பார்க்கலாம். Today if you hear his voice, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நீங்க கேட்டீர்கள் என்றால் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். Today is the day. இன்றைக்கு தான் அந்த நாள். இந்த நாளிலே தான் கர்த்தர் கிரியை செய்ய ஆசைப்படுகிறார். இந்த நாள் தான் கர்த்தர் ஆவியானவர் பேச ஆசைப்படுகிறார். இந்த நாள் தான் கர்த்தர் ஞானத்தினால நிரப்ப ஆசைப்படுகிறார். இன்னொரு நாள் இல்ல. Don't wait for another moment where the move of the Holy Spirit is going to be. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார்னா, இன்றைக்கு அந்த வசனத்தை கொடுக்கிறார்னா, இன்றைக்கு தான் அந்த அற்புதம், அந்த அடையாளம், இந்த ஆவியானவருடைய நிரப்புதல், அவருடைய அமருதல், அவருடைய அபிஷேகம், அவருடைய அனுப்புதல். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்துல அப்போஸ்தலர் 2:13 பார்க்கும்போது 120 பேர் அங்க ரொம்ப தாகமாக இருந்து பசியோடு இருந்து ஆவியானவருடைய வருகைக்கு, ஆவியானுடைய கிரியைக்கு அவர்கள் காத்திருந்து ஆவியானுடைய கிரியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனா ஒரு சிலர் அந்த கூட்டத்தில் இல்லாதபடி தூஷணம் பண்ணினார்கள். அதை நம்ம வாசிப்போம். Can someone read for me? ஒருவர் எனக்காக வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 2:13. மற்றவர்களும் சோ ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க, 120 பேர், மேபி லெஸ் மேபி மோர். அந்த கூட்டத்துல அந்த மந்தையிலே கர்த்தர் சொன்னபடியே அவங்க வந்து காத்து கொண்டிருந்தாங்க. நீங்க எருசலேமிலே காத்திருங்க,
பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல பலனாய் வருவது யூ வெயிட். லூக்காலே அவர்கள் கர்த்தர் பரமேறுதற்கு முன்பதாக அவர் சொல்லிவிட்டார், நீங்க காத்துருங்க. அப்ப அந்த கூட்டம் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்டம் நல்லா கேட்டு அவர்கள் செவி சாய்த்து காத்திருந்து ஒற்றுமையோடு காணப்பட்டார்கள். மறுபடியும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். Some, however, now God has called us to a fold. ஆண்டவர் நம்மளை ஒரு மந்தைக்குள்ள, அவருடைய மந்தையின் ஆடுகளிலே, புல்லுள்ள இடங்களிலே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் சேர்க்கிற அந்த பரம மேய்ப்பனுடைய பார்வை, ஆசீர்வாதம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம். ஆனா ஈஸியா, எப்படி ஈஸியா இந்த மந்தையில இல்லாதபடி அந்த பக்கமாக போகிறவங்க ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வாங்க. அதுதான் பைபிள்ல 13ஆம் வசனத்துல பார்ப்போம். Some however had a different mentality, had a different sight. அவங்களுடைய மன சிந்தை வேற, அவங்க பார்வை வேற, அவங்க யோசனையே அவுட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ரேடா. கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறாரோ அதை பார்த்து மகிமைப்படுத்தாதபடி தூஷணம் பண்றது தான் அவங்க வேலை. Some however, மறுபடியும் வாசிங்க. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். You know, in the day of Pentecost, it was great news for the majority. But for the handful who were stubborn, who were disobedient, who hardened their hearts, it's bad news for them. They made fun of what God was doing. தேவன் செய்கிற கிரியைகளை குறித்து அவங்க பரியாசம் பண்ணினார்கள். Friends, you and I, if you are not careful, நீங்களும் நானும் நம்மளும் கூட அந்த somehow கூட்டத்தில் போறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் சொல்றவங்க திடீர்னு தடுக்கி விடுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு சின்ன சோதனையினால, ஒரு சின்ன அழுத்தத்தினால, ஒரு சின்ன சோதனை, ஒரு என்ன சொல்றது, ஒரு பரீட்சையினால, ஒரு டெம்டேஷன், வாட் இஸ் தட் டெம்டேஷன், சோதனையினால விழுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப டேஞ்சரஸ் கிரவுண்ட்ஸ்ல இருக்கு. இட் இஸ் மீ, ஐ எம் ஓகேன்னு சொல்றாங்க, ரொம்ப டேஞ்சரஸ். Some however made fun. அப்ப 120 பேர் அனுபவித்தாங்க. மற்றவங்க வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்ல, ஆனா தூஷணம் பண்ணாங்க. இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறுல ஆவியானவர் கிரியை செய்யும்போது, ஆண்டவர் எழும்பும் போது நீங்களும் ஆண்டவரோடு எழும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? When God is arising and he is moving, we move with him. We don't stand out of the fold and make fun. If we make fun, கர்த்தர் அதனுடைய விளைவுகளை கொண்டு வந்து சேர்ப்பார். ரொம்ப டேஞ்சரஸ். அதனால்தான் பேதுரு எழும்பி நிற்கிறார். 11 பேரோடு அவர் எழும்பி குரலை உயர்த்தி அந்த ஜனத்தாடத்துல பேசுறாரு. கடைசி நாட்களிலே கர்த்தர் சொன்ன வண்ணமாக, யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வண்ணமாக அவர் ஆவியை ஊற்றி இருக்கிறார்னு சொல்லி இந்த 120 பேர் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். Do you know, ஆதி சபையானது they evangelized the whole Mediterranean region. How can it be possible? 12 பேர், 70 பேர், 120 பேர். எஜமானன் இப்பொழுது இல்லை, ஆனால் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆவியானவருடைய கிரியைக்கு அவங்க ஒப்பு கொடுத்ததுனால அவர்கள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்க கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள், ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார்கள். Some however இப்பொழுது இருக்கதான் செய்வாங்க. நீங்களும் நானும் அந்த பட்டையில இருந்துடக்கூடாது. How many of you all want to be in God's list? Hallelujah. ஆண்டவருடைய பட்டையில நான் இருக்கணும், ஆனா தொடர்ந்து இருக்கணும், இன்னுமாக இருக்கணும். என்ன வந்தாலும் I will be on God's side. I am an ally for God. The moment you switch side, you will be this side, you will be very dangerous crowd. எதிரியானவருடைய பட்டையில நீங்க வந்துட்டீங்க, அவ்வளவுதான், சரிவு தான். வளர்றது போல இருக்கும், ஜெயிக்கிறது போல இருக்கும், ஆனா சரிவு கொஞ்ச நாள்ல வந்துடும். கர்த்தருக்கு எதிராக நிற்கிறவர்கள் நின்றதே இல்லை, வாழவும் முடியாது. அதனால்தான் ஆவியானவருடைய கிரியைக்கு இவர்கள் ஒத்துழைத்ததுனால கர்த்தர் பலத்த காரியங்களை இவர்கள் மூலமாக செய்கையில எவ்வளவோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க தெரியுமா? பேதுரு அவர்களிலே ஒருவராக காணப்பட்டார். பேதுரு ஊழியம் செய்த பிறகு
எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கேட்டா உங்களுக்கு என்ன பதில் வரும்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்தார்களாம். ஹல்லேலூயா சொல்லுமா. முழுமையான ஒரு அனுபவம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்கு. I want to encourage every one of us. Good morning Holy Spirit. Hallelujah. எப்பலாம் இல்ல, எப்போ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆவியானவரை பற்றுக்கொள்வோமாக, அவரிடத்தில் உறவு கொள்வோமாக, அவர் நம்மளை பலப்படுத்துவாராக. ஒரு பாடலை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். I want to share a song and I want to sing that song as a prayer song. Do you know most of the songs நமக்காக ஃபாதர் பர்க்மன்ஸ் எழுதியிருக்கிறார். மற்ற பாடல்களும் இருக்கு. ஆனா பல பாடல்களில சில பாடல்கள் ஜெப பாடல், ஒரு வாஞ்சையின் பாடல், வாஞ்சை. நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் திருப்திப்படுத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? May the Holy Spirit help us. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இறங்கட்டும் ஆவியானவருடைய அனுக்கிரகம், அவருடைய வழி நடத்துதல். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் நம்மளை நடத்துவார். Thank you Jesus. I know there are many of us here are hungry for the word. ஒரு மனுஷனுடைய குரலை கேட்க நீங்க வரவே இல்லை. ஆண்டவரே நீங்க பேசணுமே, நான் கேட்கணுமே. சத்திய ஆவியானவரே என்னை நடத்துங்கன்னு சொல்றவங்க நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கீங்க. கொஞ்சம் இல்ல, நிறைய பேர் இருக்கீங்க. கர்த்தர் அதை விருப்பப்படுகிறார், அதை அங்கீகரிக்கிறார். சத்திய ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஒரு மனுஷன் அல்ல, ஒரு சபை அல்ல, சத்தியம் பேசுகிற சபை. You shall know the truth and the truth will set you free. Hallelujah. கால்களில் இருக்கக்கூடிய சங்கிலிகளை கர்த்தர் உடைப்பார். சத்தியத்தை அறிவு, சத்தியத்துக்காக நிற்கும் போது ஹல்லேலூயா, உங்களுடைய கால்கள் சுவிசேஷம் ஏந்துகிற கால்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழகுபடுத்துவாரு. ஆவியானவர் உங்களை சுத்திகரிப்பாரு. ஹல்லேலூயா. வெண்மையாக, ஓ ஹல்லேலூயா, பரிசுத்தமாக உங்களை சுத்திகரித்து ஆண்டவர் உங்களை ஜோடிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜோடிப்பு பரிசுத்த அலங்காரம். ஹல்லேலூயா. இந்த ஜோடிப்பு பரலோகத்திலிருந்து தான் வர முடியும். உலகத்தினுடைய ஜோடிப்பு வந்துட்டு போயிடும். fade away, it will fade away. But God, hallelujah, when he adorns you, he adores you and he adorns you. Hallelujah. சத்திய ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மேலே பசி தாகம் எனக்கு இருக்கிறது அப்பா. உம்முடைய சத்திய ஆவியானவர் என்னை சகல சத்தியத்திற்குள் நடத்த வேண்டுமே. வெறும் ஒரு அனுபவம் மட்டும் எனக்கு வேணாம், ஆனா ஆழம் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் இந்த ஆழத்துக்கு போக ஆசைப்படுறீங்க? ஓ, ஆழத்துக்கு போகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? You want to root yourself in God's word and God the Holy Spirit will come enlighten you through his word. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஆவியானவரே உம்மை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள என்னுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட வேண்டுமே. அப்படியே worship பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் வார்த்தையை கொடுக்கிறேன், நீங்க worship பண்ணுங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஓ, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுப்பார். நீங்க படிக்கும் போது வேறு ஒரு கட்டுக்கதையாக இல்லாதபடி ஒரு ஆவிக்குரிய ஒரு புத்தகமாக இருக்கிறது என்று நீங்க அறிந்து புரிந்து வாசிக்கும் போது ஹல்லேலூயா. ஓ, சிலருக்கு ஆண்டவர் நீங்க வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பாடலையும் கொடுத்துருவாரு. வாசனத்துக்கு ஏற்ற ராகத்தையும் கொடுப்பாரு, தாளத்தையும் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. துதிங்க, ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எஸ், ஏன் இருக்க கூடாது? கர்த்தர் உங்களை நடத்தினார்னா முடியுமே. ஓ ஹல்லேலூயா. நீங்க எழுதுகிற சங்கீதம் ஒரு பாடலாய் மாறப்போகுது. அநேகருக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு தெம்பையும் கொடுக்கக்கூடிய, ஓ நான் சொல்ற 2-3 ஸ்டான்ஸ் அல்ல, ஒரு கோரஸ் தான், ஒரு கோரஸ் போதும். நன்றி இயேசுவே. நான் worship the Holy Spirit in our midst. இந்த பெந்தெகோஸ்தே ஞாயிற்றில ஆண்டவர் ஆவியானவரே என் மேலே இறங்குங்க அப்பா. உம்முடைய வசனத்தை புரிந்து கொள்ள ஆவியானவரே நன்றி அப்பா.
ஓ ரபா சண்டரபகபரரியாந்தே. சுதந்திர ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு. ஓ ரபா சகரமனரியாந்தே. ஓ ரபா கபரரியாந்தா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே. வார்த்தை வாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, போதிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. வாசிக்கிறது எனக்கு தான், ஆனா தியானம் பண்ணி மற்றவர்களுக்கு போதிக்கிற அளவுக்கு போதகர்களை கர்த்தர் எழுப்புவாரு. ஹல்லேலூயா. டீச்சர்ஸ் ஆஃப் த வேர்ட். வார்த்தை போதிக்கிறவர், போதகர்கள், போதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓ ரபா சண்டரபகபரரியாந்தே. ரபகோரோரியாந்தே. ஷகரபர. I remember the Lord promised that some of us are going to speak in a new tongue. ஓ சிலர் ஒரு புதிய பாஷையை நீங்க பேச போறீங்க. அது தூதருடைய பாஷையா இருந்தாலும், ஓ ஹல்லேலூயா, பரலோக பாஷையா இருந்தாலும், அது உங்களுக்கு தெரியாத ஒரு பாஷை, அது ஒரு ஜெப பாஷை. ரொம்ப யோசிக்க தேவையில்ல, ரொம்ப கணிக்க தேவையில்ல. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னாலே போதும். அல்லேலூயா சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுடைய நாவை தொடுவாரு. இப்பொழுதே செஞ்சு பாருங்க. கர்த்தரை துதித்து பாருங்க. அல்லேலூயான்னு சொல்லி பாருங்க. ஓ ஹல்லேலூயா. நாவை விரிவாய் தர அப்படின்னா proclaim his greatness. அதுதான் விரிவாய் தர. அப்படின்னா மௌனமா இருக்கிறது இல்ல, விரிவாய் தருங்க. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி. You exclaim and you proclaim and nobody can stop you in praising your God. அப்படி செய்ய நாவுகள், ஓ ஹல்லேலூயா, பூட்டப்பட்ட நாவுகளை ஆண்டவர் திறந்தடைப்பார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் உங்கள் மூலமாக விடுதலை வேணும். அதனால தான் கர்த்தர் முதலாவது உங்களை விடுவிக்கிறார். உங்களை விடுதலைவித்தனால தான் ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை விடுவிக்க முடியும். Oh hallelujah. You are the instrument that God is calling out for. Yeah, it is you. Oh நீங்க நினைக்கலாம், ஓ இல்லையே நான் இல்ல, நீங்க தான் ஜொலிக்க போறீங்க. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி. If today you hear the voice of the Lord, do not harden your heart. Hallelujah. ஆவியானவர் சொல்லுகிற வண்ணமாக, oh hear what the Spirit of the Lord says. கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகைக்கு நீங்க செவி சாய்த்து கொஞ்ச நேரம் நாவுகளை திறந்து அப்படியே துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க மேல வரக்கூடிய ஆவியானவருடைய பலன், ஒரு புதிய பலன் வரும்போது நாவுகளை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். துதி ஜபம், ஓ போராட்ட ஜபங்களை ஏறெடுக்க, ஓ சோம்பலோடு இருக்கக்கூடிய உங்களுடைய ஆவியை, ஓ ஹல்லேலூயா, இங்கும் அங்குமாக திரிந்து கொள்கிற ஆவியை, அனலும் குளிரும் இருக்கக்கூடிய ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் ஆவியானவரை கனப்படுத்துங்க. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் ஆவியானவரை கனப்படுத்துங்க. Oh, he deserves the glory, he deserves the honor. அவரை அப்படியாக ஸ்தோத்திரிக்கும் போது, இயேசுவே ஆவியானவரே என் மேல வாங்க, என் குடும்பத்தார் மேல வாங்க, என் அப்பா மேல வாங்க, என் அம்மா மேல வாங்க. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், என் குடும்பத்துல சில பேர் இங்க இல்லையே, ஏன் உங்க மூலமாக தான் கர்த்தர், உங்க மூலமாக தான் பழைய ஆண்டவர் வீச போகிறாரு. Oh, I'm not ready, Lord. I'm still lacking, Lord. Guess what? God is looking out for you right now. Guess what? God is looking out for you right now. Oh, it is now, my daughter, my son. உன்னுடைய கரத்தின் கிரியைகளை நான் ஆசீர்வதிப்பேன். நீ அந்த வலையை வீச போகிற, ஆனா அதுக்கு முன்பதாக நான் உன் நாவை திறக்க போறேன். நீ கர்த்தரே என்னை துதித்தாய் என்றார். ஓ உன் மூலமாக வீசப்படுகிற வலை மீன் அகப்படும். இன்றைக்கு என் சத்தத்துக்கு நீ செவி கொண்டாய் என்றால், உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி இருதயத்தை திறந்தால், நான் இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பேன், எல்லைகளை விரிவாக்குவேன். கர்த்தர் ஆவியானவர் மட்டும் தான் ஆகும், கூடாதது ஒன்றும் இல்லையே. இடம் அசைய உள்ள நிரம்ப கர்த்தர் கிரியை செய்வார். கிரியை செய்து கொண்டு இருக்கிறதை உணர்வோமாக. ஒருவேளை ஒரு புதிய பாஷை நீங்க பேசுறீங்கன்னா,
அப்படியே பேசிட்டு இருக்க. அது உங்களுக்கு புரியாது, ஆனா நீங்க பேசுங்க. அது ஒரு ஜெப பாஷை. விசுவாசிகள் கூடும்போது, ஒருமித்து கூடும்போது, அந்த போன்ல வந்துருங்க. ஒருவேளை வெளியே நிக்கிறீங்கன்னா எட்டி பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. அந்த இடம் நமக்கு வேணாம், வேணாம் நமக்கு. நம்ம கொஞ்சம் வேற மாதிரி கூட்டம். நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகள், ராஜ்ய பார்வை, ராஜ்ய சிந்தை, ராஜ்ய இருதய, ராஜ்ய கைகள், ராஜ்ய கால்கள். நம்ம வேற மாதிரி ஒரு கூட்டம். ராஜ்யத்தின் பிள்ளைகள், ராஜ்யத்தினுடைய அப்பாவுக்காகவே வாழ்கிறவர்கள், நமக்குள் வாசம் செய்கிறவரே, ஆவியானவரே. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. இன்றைக்கு நீங்க எடுக்கிற உறுதியான தீர்மானம் மூலமாக நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்குள்ள நீங்க போறீங்க. பாத்தீங்களா? நானும் என் வீட்டாரும் உங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு உங்க இருதயத்தை கடினப்படுத்தினீங்க, உங்க குடும்பத்தார் தனியா தான் போறாங்க, செதறி போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. நீங்க அவரோடு இல்லனா அவர் உங்களோடு இருக்க முடியாது. நீதி சரிப்படுத்துகிற தேவன், நீதி விசாரிக்கிற தேவன் இங்க நம்ம மத்தியில இருக்கிறாரு. I want to be on God's side. I want to be on the Spirit's side. I want Him to be rested on me, living in and through me, working in out for me. Hallelujah. நான் கர்த்தர் பட்சத்துல இருந்து கொண்டே இருப்பேன். மூன்றாவது விஷயம், நான் 2 விஷயம் நான் சொல்லிட்டேன். ஒன்று, வசனத்தை வாசிக்கும் போது தெளிவு வருகிறது. 2வது, நாவு திறக்கப்படுகிறதுல மாற்றம் வருதுல. ஆனா 3வது ஒன்னத்திரமா, ஆவியானவர். வெறும் ஆவியானவர் இல்ல, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்றீங்க, Lord, if I have achieved nothing in my life, help me to achieve your holiness, oh God. ஒருவேளை மற்றவங்களை போல ஒருவேளை நான் ரீச் பண்ணலையா, பரவாயில்ல, as long as you are living a life that is pleasing to God. பரிசுத்த ஒரு வாழ்க்கை, பெர்ஃபெக்ட் இல்ல, ஆனா being perfected. ஆவியானவரே, அதுதானே பரிசுத்த ஆவியானவரே. எத்தனை பேர் இந்த இடத்துல ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, Lord make me holy. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஆண்டவரே, கணவர் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு, எடுத்தெறிஞ்சு பேசுறேன்னு முன்கோவம் நிக்கிறது, ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னுடைய சிந்தை சரியில்லையே, கட்டுறவங்களை நான் உடைக்கிறேனே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. You know the greatest miracle is the transformation of a soul. அந்த ஜெபம் ரொம்ப கஷ்டமான ஒரு ஜெபம், சுத்திகரிப்பின் ஜெபம். ஆனா அதுல இருந்து தான் புறப்படுகிறது பாருங்களேன். ஹalleluya. அதுல இருந்து புறப்படுகிறது பாருங்களேன். ஹalleluya. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே, ஆவியானவரே, ஒரு விஷயங்களை சுத்திகரிங்க, நாவை சுத்திகரிங்க, என் பார்வையை சுத்திகரிங்க, என் ஊழியத்தை சுத்திகரிங்க, என் குடும்பத்தை சுத்திகரிங்க. Make me holy, Lord. Purify me, Lord. என் மூலமாக ஒரு நல்ல ஒரு சந்ததி, ஒரு பரிசுத்த சந்ததி எழும்ப வேண்டும் அப்பா. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு வலது கரத்தை அப்படியே உயர்த்திக் கொள்ளுங்க. Just lift up your hand. I'm going to close. Just lift up your hands to the Lord. பிரசனம் ஒன்றே போதும் ஆண்டவரே, பிரசனம் ஒன்றே போதும் ஆண்டவரே. நன்றி அப்பா. I want you to just lift up a short prayer to God to say, Lord, இன்னும் 2 விஷயம் கர்த்தர் நினைவூட்டுகிறார். சொன்ன விஷயங்களிலே இன்னும் 2 விஷயம் இருக்கு. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், do not resist the spirit and do not grieve him. 2 இருக்கு.
கர்த்தர் ஆவியானவருக்கு, அதாவது நீ புறம்பே பண்ணாத. Don't resist him when he comes to you and don't grieve him. ரெண்டுல ஆழங்கள் இருக்குது. ஆனா ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரே நம்ம உதாசனப்படுத்தி அவர் துக்கப்படுத்தினோம் என்றால், இன்று ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுக்க ஆசைப்படுறாரு. When God brings a change, He will make a change. You will be surprised. ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன், ஆனாலும் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் ஒரு கவியை நம்ம பாட போகிறோம். ஆவியின் வரங்களினாலே மே நிரப்பிடுமே. But before that, before God can fill us afresh, overflowing, I want us to turn to Him. For 15 seconds, just respond to Him. And after that, I just want to sing this stanza, just this stanza alone. That God fill us, give us ability to live this life for Him with His Holy Spirit. நன்றி அப்பா, உங்களுடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்து இந்த வாரம், மாதம், வருடம், வாழ்க்கை முழுதும் பல நல்ல கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, சாட்சிகளை நாங்கள் கூற எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர்.